70 பேருக்கு மேல நான் சொல்லி நடந்திருக்கு. ஓ, சரி. நடந்திருக்கு. ஒரு எங்க வீட்டு வேலை செய்யறோம்மா சர்வன் மேட், அவங்களுக்கு சரி கொடுன்னு சொன்னோன்னு ஏதோ ஒரு காப்பீடு திட்டத்துல 25 வயசுல வேலைக்கு சிறப்பு ஒரு வீடை வாங்குறாங்க. 30 வருஷம் இஎம்ஐன்னு கட்டுறாங்க. அவங்களுக்கு 55 வயசுன்னு வரப்போ அகைன் இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. புள்ள கட்டணும். சரி, பரிகாரங்கள் இப்படி சொல்றோம். ஒரு எளிய பரிகாரம், பானக நைவேத்தியம் பண்ணு, நீ தானே குடிக்க போற, பானக நைவேத்தியம் பண்ணு. அந்த எட்டி வதச்ச வம்சாதார அத்தனை பேருக்கு ஸ்கின் டிசீஸ், அதுவும் இந்த முழங்கால் வரைக்கும் தான் வரும், கையிலெல்லாம் வராது. ஒரு 3-4 தலைமுறையா வரதராஜனை வழிபடுறதையே விட்டுட்டாங்க. ஓ, புரியுது. ஸோ அதனால அந்த தோஷம் இருக்கான்னு, அதனால அந்த தோஷம். சக்திவிடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பிரசன்ன ஜோதிடர் காமாட்சி உபாசகி டாக்டர் கீது வாட்ஸ் அவர்கள் வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்போம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், நம்ம வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் வந்து அதை ரொம்ப ரசிக்கிறாங்க. அதுதான் நம்ம அவங்களோட கமெண்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையாகவே இருக்குது. மேடம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பேசியிருக்காங்க நம்ம சேனல்ல. அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தயவுசெய்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா நிச்சயமாக அதுல சில தீர்வுகளும் சொல்லியிருப்பாங்க. அந்த தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோஸ்குள்ள போய் பாருங்க. ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலம் வாழ்வையே மாற்றக்கூடிய பல விஷயங்களை வந்து மேடம் நம்மளோட பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மேடம், நிறைய வாசகர்கள் ஒரு கேள்வி, ஒரு பரவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வாசகர்கள் கேட்டிருக்காங்க. சொந்த வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறோம், ஆனால் வீடு மட்டும் அமைய மாட்டேங்குது. சில சமயம் லோன் கூட கிடச்சிருது, ஆனால் வீடு கட்ட முடியாமல் போயிடுது, இல்லை வீட்டுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. சொந்த வீடு அமையணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? தந்திர பரிகாரத்துல இருக்கு. தாந்திரிகம் சொல்றீங்க. தாந்திரிகம்னாவே இன்னைக்கு எல்லாரும் தப்பா புரிஞ்சுருக்காங்க. தாந்திரிக பிரயோகம், அது தாந்திரிக பிரயோகம் தப்பான பிரயோகம் கிடையாது. ப்ராக்டிக்கலா பண்றது தான் தாந்திரிகம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீடு வாங்கணும்னா ஒரு வாஸ்து ஹோமம் பண்ணி ஐயருக்கு ஒரு தட்சிணை கொடுத்து இந்த கோவில் எல்லாம் போயிட்டு வந்தாதான் நடக்கும்ன்ட்டு இருக்கிறப்போ, இல்லாதப்பட்டவனுக்கும் அந்த வீடு வாங்கணும், ஒரு தனக்குன்னு ஒரு கொஞ்சம் காணி நிலமான இருக்கணும் ஆசைப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க போல இருக்கிறவங்களுக்கோசரம் ஏற்படுத்தி இந்த பரிகாரம். ஆனால் எளிய பரிகாரம் ரொம்ப வேல்யூபிள். என்னுடைய லைஃப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-75 பேருக்கு இந்த பரிகாரம் கொடுத்து அவங்க எல்லாருமே வீடு வாங்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டு கிட்டக இருக்கிற, ஏன்னா கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு தேவையில்லை. ஏதோ பராமரிக்கிறது பண்றாங்க, இல்லை ஒரு சன்னதி கட்டுறாங்க, புதுசா ஒரு சன்னதி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவில் இருந்ததுன்னா எங்கேயானாலும் பரவாயில்ல. நம்ம தெருவில் தான் இருக்கணும்ல, நம்ம ஊர்ல தான் இருக்கணும், ஒரு இடத்துல எங்கேயான ஒரு இடத்துல அந்த கோவிலுக்கு வந்து ஒரு 7 செங்கல் 7 பாண்டு மணலை வாங்கி கொடுத்துட்டு, இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், இல்லை எனக்குன்னு ஒரு நிலம் வேணும், எவ்வளோ கூடி சீக்கிரத்தில் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறியோ, நீ கொடுக்கும் நிலத்தில் நான் வாழ தயார், நீ கொடுக்கும் வீட்டில் நான் வசிக்க தயார் அன்னிட்டு ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அவ சக்திக்குட்பட்டு வீடு மன நிச்சயமா அந்த யோகம் கிடைக்கும். ஓ, சூப்பரா இருக்கு. இது ரொம்ப எளிமையா சின்ன பரிகாரம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து 70 பேருக்கு மேல நான் சொல்லி நடந்திருக்கு. ஒரு எங்க வீட்டு வேலை செய்யறோம்மா சர்வன் மேட், அவங்களுக்கு சரி கொடுன்னு சொன்னோன்னு ஏதோ ஒரு காப்பீடு திட்டத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே. அவங்க இருந்த இடத்த வந்து இத்தனை வருஷம் என்னன்னா பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. Now she is living in her own house. Very good, very good. இது ஒரு பரிகாரம். 2வது பரிகாரம், ஒரு 14 சஷ்டி, 14 சஷ்டி, வளர்ப்பிறை சஷ்டி. சரி. முருகனுக்கு இந்த உப்பில்லாத விரதம்லாம் கிடையாது. முருகனை போய் சந்திக்கணும், சேவிக்கணும்.
சஷ்டி கவச்சத்தை அங்க உட்கார்ந்து பாராயணம் பண்ணி எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், முன்னாடி பின்னாடி வேற எதுவும் வேண்டக்கூடாது. இந்த ஒரு கோரிக்கையில இந்த 14 வாரம் போயிட்டு வந்தாங்கன்னா 14 மாசம் வளர்பிறை சஷ்டின்னா ஒண்ணுதான், 14 மாசம் போயிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா முருகன் அருளால கூட கிடைக்கும். அதுலயும் ரொம்ப விசேஷமான கந்தசுவாமி கோவில் ஒண்ணு இங்க நம்ம மின் ஸ்ட்ரீட் ராசபா ஸ்ட்ரீட்ல இருக்க கந்தசுவாமி கோவில், அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பூர்ல ஒரு கந்தசுவாமி கோவில், அங்க இந்த 2 கோவில போய் வேண்டி வந்தா நிச்சயமாக சொந்த வீடு கிடைக்கும். ஓகே, இதுல என்னன்னா இப்போ சென்னையில இருக்கிறவங்களுக்கு சுற்று வட்டாரத்துல இந்த 2 கோயிலுமே எந்த முருகன் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். பிரசித்தி இது, பிரசித்தி இந்த 2 கோயில். ஓகே, இதுலயே இன்னொரு உப கேள்வி கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடோ பிளாட்டோ வச்சிருக்காங்க, அவங்களும் இதே பரிகாரத்தை செய்யலாமா? தேவை உங்களுக்கு இருக்குன்னா செய்யலாம். ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்து அப்படி இல்லை, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்க நான் வீடு வாங்கணும்ன்றது தேவை, ஆசை. ஆனா நீங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு 5 பெட்ரூம் உள்ள பிளாட் நீங்க வச்சிருந்தாலும் நீங்க படுக்க போறது என்னமோ ஒரு பெட்ரூம்ல தான். ஆமா, புரியுது. அந்த காலத்துல 10 குழந்தைங்க பெத்தவங்க கூட ஒரு வீடு தான் வச்சிருந்தாங்க, அந்த வீட்டுலதான் பங்கு போட்டு கொடுத்தாங்க. ஆமா. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து கையில ரொக்க காசு எடுத்துன்னு போயிட்டு நம்ம வாங்குறது இல்லையே. நிறைய பேர் செய்யறது அப்படிதான். 25 வயசுல வேலைக்கு சிறப்பு ஒரு வீடை வாங்குறாங்க, 30 வருஷம் இஎம்ஐன்னு கட்டுறாங்க, அவங்களுக்கு 55 வயசுன்னு வரப்போ அகைன் இன்னொரு வீட்டுக்கு போறாங்க, புள்ள கட்டணும். இவங்க வந்து பண்றது தப்பு, அது வேண்டாமே. சப்போஸ் என்கிட்ட பணம் இருக்கு நான் வாங்குறேன்னா தாராளம். சில பேருக்கு பணம் இருந்து கூட வீடு கட்ட யோகம் இல்லாத இருப்பாங்க, மன அமைய யோகம் இல்லாத இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப விசேஷமானது. சூப்பர் மேடம், சூப்பர். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. ஒன்றும் ரொம்ப செலவு பிடிக்க ஒன்றுக்கு செலவே, அதாவது 2வது சொன்ன சஷ்டி கவச பாராயணம் செலவே கிடையாது. முதல் இதுவும் ரொம்ப மீகரான ஒரு செலவு தான், அது கண்டிப்பாக எல்லாருமே செய்யக்கூடியது தான். ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லியிருப்பீங்க. நேயர்களுக்கு நிச்சயமாக இது பலன் தரக்கூடியதாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு அப்படி ஒரு வீடு அமைஞ்சது அப்படின்னா மறக்காம சக்தி விகடனோட அதை பகிர்ந்துக்குங்க. நம்ம மேடத்தோட அதை சொல்லி சந்தோஷப்படலாம், கொண்டாடலாம். மேடம், எனக்கு சில கேள்விகள் இருக்குது. இப்போ உங்களோட குருநாதர் பற்றி நீங்கள் முதல் எபிசோடில் மட்டும் சொன்னீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களோட குருநாதரோட உபதேசங்களில் அல்லது அவர் நிகழ்த்தின அற்புதங்கள், இல்லைன்னா அவர் பேசின விஷயங்கள், நீங்கள் வியந்த விஷயங்கள், அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? தாராளம் பகிர்ந்துக்கலாம். எங்கள் குருநாதர் வந்து லலிதா சகஸ்ரநாமத்துக்கு, லலிதா திரிசக்திக்கு, லலிதா அஷ்டோத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். யார் வந்தாலும் எல்லாருக்கும் அதை பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அது இல்லாத இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்க சூஷ்மமான சில ஸ்தோத்திரங்கள்லாம் ஒவ்வொரு காரிய சித்திக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்கார இந்த ஸ்லோகம் மாத்திரம் படிச்சா போதும்னு தொகுத்து கொடுத்துருக்காரு. அது அடுத்த எபிசோட்ல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது என்ன பண்ணுவாருன்னா, அந்த 69வது ஸ்லோகம் மிருகசிஷ நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஒரு சகஸ்ரநாமத்துல இருக்க அர்ச்சனையில வர ஒரு நாமம் இல்ல, ஸ்தோத்திரம் 2 லைன் ஸ்லோகம், அந்த 2 லைன் ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 69 சொல்றேன், 69 சொல்லி முடிச்ச கையோட 999 1000க்கு முன்னாடி இருக்க 999 ஸ்தோத்திரத்தை சேர்த்து சொல்லுவாங்க. 999 ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 நாள், 48 நாள், 41 நாள் ஒரு ஸ்லோகத்தை வந்து 8 வாட்டி போயிருக்கு சொல்லுவார். 8 வாரம் தொடர்ந்து சொல்லணும். அந்த மாதிரி 8 into 8 64 வருதா? 64 கலைகளுக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறது ஒரு கலை, நான் ஜோசியம் சொல்றது ஒரு கலை, அந்த தம்பி வந்து போட்டோகிராஃபர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 64க்குள்ளதான் இந்த கலை வருது இல்லையா? சோ இந்த 8 into 8 வாரம் அந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த 64 கலைக்குள்ள நீங்க எந்த கலையில இருந்தாலும் நீங்க ஷைன் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி சூஷ்மமான இதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசலாம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா எளிமையான அந்த இப்படிப்பட்ட பாராயணங்கள் மூலமே பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னா அதெல்லாம் நாங்க அதுலயும் ரொம்ப விசேஷமான திரிசக்தி
300 நாமங்கள். அது வந்து என்ன விசேஷம்னா பஞ்சதசியோடைய மூலம் வந்து உள்ளடங்கி இருக்கும். ஓ, புரியுது 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 மேடம். பஞ்சதசியோட மூலம். சரி, பரிகாரங்கள் இப்படி சொல்றோம். ஒரு எளிய பரிகாரம், பானக நைவேத்தியம் பண்ணு, நீ தானே குடிக்க போற, பானக நைவேத்தியம் பண்ணு அந்த சொல்லுவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ண சொல்லுவார். ஓ, சரி சரி. இன்னும் எளிமையாலாம் அவர் சொன்ன அடுத்த நாள் காரியம் நடந்திருக்கு. ஒரு அங்க பக்கத்துல இருக்க ஒரு அம்மா வந்து ஒரு நகை, அவங்க வீட்டில் இருந்த நகை திருடு போச்சுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அழுதாங்க. அது வந்து பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச நகை, எனக்கு அது திருடு போச்சு, எனக்கு எப்போ திருப்பி கிடைக்குதுன்னா, அப்போ சொன்னாங்க, நீ போயிட்டு வா, நான் வந்து உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமுச்சிட்டு ஒரு ஜபத்தில் உட்காந்துட்டார். அடுத்தது யாருக்குமே அவர் பார்க்கல. புவனேஸ்வரி மந்திரத்தை வந்து ஜபிச்சு அந்த ஜலத்தை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து உன் பூஜை ரூமில் வெய்யின்னு சொல்லிட்டு சொன்னார். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். மறுநாள் அந்த அம்மா அந்த செயின் கிடைச்சிடுதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றா. எங்க கிடைச்சதுன்னா, அவங்க கொஞ்சம் மாடு வச்சிருக்காங்க. சரி. அந்த மாட்டு இந்த தீவனம் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த பொந்துக்குள்ள யாரோ வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்களே எடுத்து. அது யார் எடுத்ததுன்னு எங்க குருநாதருக்கு தெரியும். அவர் அவ்வளவு தூரம் பார்த்துட்டாரு என்ன, ஆனா அது சொல்லலை. ஸோ அந்த மாதிரி பல மந்திரங்கள்லாம் எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கோம். சிறப்பு மேடம், சிறப்பு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு நம்ம அடிக்கடி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த குலதெய்வ வழிபாடு பற்றி தான், குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் பற்றி தான். நாமளும் ஏற்கனவே பேசியிருந்தோம், ஒரு சில குலதெய்வங்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி பரிகாரம் செய்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்க உங்கள்கிட்ட அந்த அனுபவங்கள்லாம் பகிர்ந்துப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன், நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரே மாதிரியான குலதெய்வம், ஒரே மாதிரியான பிரச்சனை, ஒரே மாதிரியான பரிகாரம் தீர்வு தருமான்னு நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம். இப்போ அதே தான் நான் திரும்பவும் கேட்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட நடந்த அனுபவங்கள் எதையாவது ஷேர் பண்ண முடியுமா? இப்போ நான் அவங்க கிட்ட பர்மிஷன், அவங்களுக்கு அந்த காரியம் நடந்து அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, இந்த பரிகாரம் உங்க குலதெய்வத்துக்குள்ளவங்கள நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு இருக்க அதே இன்னல்கள் அவங்களுக்கு இருக்கும், என்கிட்ட வர முடிஞ்சவங்க வருவாங்க, இல்லாதவங்களுக்கு என்ன பண்றதுனால நான் சேனல் மூலியமா இதை சொல்லட்டுமா, அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சொல்ற இந்த பரிகாரம், இந்த குலதெய்வம், இதே குலதெய்வம் உள்ளவங்க, இதே பிரச்சனை உள்ளவங்க இதே பரிகாரம் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ரேணுகா பரமேஸ்வரி குலதெய்வம், அந்த அம்மன் இருக்கிறது வந்து வேலூர்ல, காட்பாடி வேலூர்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருக்காங்க. அவங்க குலதெய்வத்துக்காரங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தாங்கன்னா, அவங்க வீட்டுல வந்து அவங்க அத்தைங்க, அவங்க நாத்தனாரு, அவங்க எல்லாருமே வீட்டுல 4 பொண்ணுங்க இருக்காங்கன்னா, அதுல ஒரு பொண்ணானாலும் விதவை ஆயிடுவாங்க, இல்லை கல்யாணமே ஆகாது. அப்படி கல்யாணம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி இருக்கு. இந்த அம்மாவுக்கு என்கிட்ட வந்த கிளைண்ட்டுக்கு 2 பொண்கள், அவங்களுக்கு அந்த பயம் தொட்டு எதனாலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்து கேட்க வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அது உங்களுக்கு நடக்கும்ன்றது கிடையாது, ஆனால் உங்களுக்கு பெண் தெய்வம் ரேணுகாதேவி பரமேஸ்வரி இல்லாத ஒரு ஆண் தெய்வம் இருக்கு, அது பார்த்து சொல்றேன்னு சொல்லிப்போ வரதராஜ பெருமாள் அவங்களுக்கு ஆண் குலதெய்வம் இருக்கு. அது ரொம்ப காலமா அவங்க வழிபடுறத விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதே அந்த ஊர்ல வேலூர்ல வந்து அந்த ரேணுகா பரமேஸ்வரி கோயில்கிட்ட எங்க இருக்குன்னு தேடி பார்த்தோன்னே காஞ்சிபுரத்துல இருக்க வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமாள் ஆண் தெய்வம் குலதெய்வம், பெண் தெய்வம் ரேணுகா பரமேஸ்வரி. முடிக்காணிக்க கொடுக்கறதெல்லாம் ரேணுகா பரமேஸ்வரிக்கு தான். ஆனா ஒரு 3-4 தலைமுறையா வரதராஜனை வழிபடுறதையே விட்டுட்டாங்க. ஓ, புரியுது. ஸோ அதனால அந்த தோஷம் இருக்கான்னு, அதனால அந்த தோஷம் கிடையாது. இவங்களுக்கு ஆண் தெய்வமும் இருக்குன்னுட்டு எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்தேன். இப்போ இதே மாதிரி சொல்றேன், இதே வேலூர்ல ரேணுகா பரமேஸ்வரி உங்களுடைய குலதெய்வமா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு ஆண் குலதெய்வம் இருக்கு, அது காஞ்சிபுர வரதராஜ சுவாமி பெருமாள். ஸோ அவரையும் சேர்த்து வணங்கினீங்கன்னா இந்த மாதிரி இன்னல்கள் எல்லாம், பல இன்னல்கள் நீங்க எதிர்கொண்டிருந்தாலும் அதுல இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஓ,
நல்ல இந்த குலதெய்வம் சப்ஜெக்ட் எடுத்தாலே அது ஒரு மயக்கம் தான் மேடம். ஏன்னா அவ்வளவு தூரம் அது வந்து டீப்பா போய்கிட்டே இருக்கும். எங்களுக்கு நரசிம்ம சுவாமி தான் குலதெய்வம். நாங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இங்க எங்க எங்க இருக்கிற நரசிம்ம சுவாமியே நம்மளோட குலதெய்வம் தான் அப்படின்னு நினைச்சு நாங்க வந்து கும்பிட்டுட்டே இருந்தோம். ரொம்ப காலம் கழிச்சு தான் வந்து ஒருத்தங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க, அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்க்காடுல இருக்கக்கூடிய ஒரு கோவில்னு சொன்னாங்க. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு ஓடுது. அது வந்து ரெண்டா பிரிஞ்சு ஓடுது, ஸ்ரீரங்கம் மாதிரி பிரிஞ்சு ஓடுது. நடுவுல ஒரு மலை மாதிரி இருக்கு, அதுக்கு நடுவுல அந்த கோவில் இருக்கு. அங்க ரங்கநாதர் படுத்திருக்கிறாரு, அங்க ஒரு லட்சுமி நரசிம்மர் இருக்காரு. அதுதான் எங்களோட குலதெய்வமா. அதை எங்க தாத்தாவோட தாத்தா அங்க பிரதிஷ்டை பண்ணாருன்னு அங்க பின்னாடி மலையில எழுதியெல்லாம் வச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க. இப்போ இதெல்லாமே வந்து குலதெய்வங்கிற சப்ஜெக்டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ சமீபத்துல தான் அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எவ்வளவு கோயில்களுக்கு போறோம், நமக்கு குலதெய்வம்னு போகும்போது அதுல ஒரு பெரிய இதே மாதிரி வேற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் சொல்ல முடியுமா மேடம்? அம்பா மாதான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன், அவங்க வந்து சௌராஷ்டிரக்காரங்க. அவங்களுக்கு அம்பா மாதா குலதெய்வம் எங்க இருக்குன்னா பூனேல இருக்கு. அவங்க வீட்டுல என்னன்னா, அவங்களுடைய வீட்டுல இருக்கிற ஜென்ஸுக்கு, மூத்தாருக்கு, மச்சினருக்கு, அவங்க வீட்டுக்கு யாருக்குன்னா அந்த 40 டச் பண்ணாங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். சோரியாசிஸ் வரும், இல்லை ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகிட்டு உதிர்ந்துட்டு இருக்கும், இல்லை வேற எதனா ஸ்கின் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு 2-3 ஜென்ரேஷனும் வந்துட்டே இருக்கு. அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து என்னை பார்த்த உடனே பூனேலேருந்து கேட்டாங்க, அவங்க நாங்கள் சென்னைக்கு வரப்போங்க வந்து பார்க்கட்டுமா. சரி வந்து பாருங்கன்னா, அப்போதான் அவங்க வீட்டுக்காருக்கு 37 வயசு, 40 வயசு டச் ஆக போகுது. அண்ணனுக்கு வந்தாச்சு, இன்னொரு அண்ணனுக்கு வந்தாச்சு. அந்த ஸ்கின் வந்து சொரிஞ்சு அப்படியே உதிர்ந்துடும். மறுநாள் காலையில் ரெட்டிஷ் ஆகிட்டு திருப்பி புது ஸ்கின் வரும். புரியுது. மருந்து அவங்க சாப்பிடாத சித்தா கிடையாது, ஹோமியோபதி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே உண்டு. அப்ப இதுக்குன்னு வரப்போ அவங்க குலதெய்வத்தை போட்டு பார்க்குறப்போ என்கிட்ட வந்த அம்மாவோடைய மாமியாரோடைய மாமியார் அது வரைக்கும் இந்த அம்பா மாதாக்கு குடும்பத்துல லேடிஸ் வருஷத்துல ஒரு வாட்டி சூடா லேடிஸ் சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் விரதம் இருக்கிறது. சுட சாதம், சுட சப்பாத்தி, சுட சாம்பார் சாப்பிடணும். அன்னைக்கு முழுக்க ஜில்லுன்னு சாப்பிடுவாங்க. சாயந்தரம் போய் அம்மனுக்கு அந்த லஸ்ஸின்னு சொல்லுவாங்க, ஜில்லுன்னு லஸ்ஸியை கொடுத்துட்டு அது பிரசாதமா வாங்கின்னு வந்துட்டு நைட்டு இந்த முடிப்பாங்க. அது எனக்கு குலதெய்வத்தை காட்டி கொடுத்தது. சரி. அது வந்து கெடுத்தது யாருன்னா, இந்த அம்மாவுடைய மாமியார் வீட்டுக்கார். அத நம்ம அந்த விரதம் இருக்கிறப்போ ஏதோ ஒரு கோபத்துல அவரு காலால தட்டி விட்டாரு. அப்போ அந்த பாட்டிமா வந்து, உனக்கு நான் விரதம் இருக்கிறேன்றப்போ இது உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் வருத்துக்கிறதுக்கு, இனி இந்த விரதம் என் வம்சத்துக்கு நான் எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த எட்டி உதச்ச வம்சாதார அத்தனை பேருக்கு ஸ்கின் டிசீஸ், அதுவும் இந்த முழங்கால் வரைக்கும் தான் வரும், கையில எல்லாம் வராது. பாதனிருந்து முழங்கால் வரைக்கும் தான் வரும். சரி சரி சரி. எனக்கு இதுதான் தெரியுது, இப்படி எதான நடந்ததான்னு கேள்வி. ஆமா, எங்களுக்கு அம்பா மாதாக்கு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு கடைப்பிடிக்கணுன்ட்டு தெரியாது. நான் இதுக்கு மேலே கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது நடந்தது 2022. இப்போ நம்ம சேனலுக்கு சொல்லணும்ட்டு அவங்க டச்சில் இருக்காங்க. அவங்க சரியா போயிடுச்சு. அவருக்கு அந்த 40 இயர்ஸ்ல வரல. வெரி குட். இப்போ இன்னைக்கு அவருக்கு வந்து 44 or 43 சம்திங் வரல. அவங்க இப்போ எனக்கு அவங்க மூலியமா நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக மாறிட்டு. அப்போ அவங்க கிட்ட கேட்டேன், நான் சேனல்ல பேசுறதுக்கு உங்க குலதெய்வத்தையும் உங்களுக்கு வந்து இதையும் நான் சொல்லட்டுங்க. நான் இந்த மாதிரி 2 கிளைண்ட் கிட்ட கேட்டு இதை உங்களோட சேர்ந்து நம்ம வியூவர்ஸ்க்கு பகிர்ந்து. ஸோ நேயர்களே, இப்போ ஆக்சுவலாக 2 குலதெய்வத்தினுடைய இது சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய குலதெய்வத்தில் இந்த 2ல் எந்த தெய்வம் இருந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதே பரிகாரத்தையே நீங்கள் செய்யலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் மேடம் சொல்லக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வித்தியாசமான குலதெய்வங்கள், வித்தியாசமான
இதெல்லாம் இருக்கும், பரிகாரங்கள்லாம் இருக்கும். இது பொறுத்தளவில் ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட சந்தேகங்கள் இருந்ததுன்னா யோசிக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த முறை நான் மேடத்தை சந்திக்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு பதில் பெற்று தர்றேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேடம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.